இந்த டைமில் அதை நான் சொல்லியே ஆகணும். அவங்க இல்லைன்னா நான் கிடையவே கிடையாது. கண்டிப்பா. ஏதோ சின்னதாக இது பண்ணியிருக்கேன்னா அதுக்கு மெயின் ரீசன் எங்கள் அப்பா அம்மா செல்வராகவன் சார். அது ஒரு டைமில் நான் என் ஃபேமிலி டைரக்டர்னே ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க எல்லாருமே. 7G ரெயின்போ காலனி அங்கேருந்து தான் உருவாச்சு. ஆம்பளைங்க அந்த ரசிகர்கள் தான் இருப்பாங்க, அவருக்கு ஓகே. ஃபேன்ஸ் இருப்பாங்க. முதல்ல வந்து லேடிஸ்க்கு ஃபேமிலியில் அவருக்கு பிடிக்க ஆரம்பிக்கிறதுனா யாழி மொய்லி தான். அவர்கிட்ட என்ன பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைரக்டராக தியேட்டரில் ஓப்பனிங் வந்தது அவருக்கு மட்டும்தான். யாரடி மொய்னி அப்படின்னாரு. சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் சார். வாயா வா 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 அப்படின்ட்டாரு. எந்த ஊரியா நீ? திருச்சி. ஓ நம்ம ஊர் பக்கத்தில் தான் அப்படின்னாரு. மறக்க முடியாது அது. பூங்காத்து திரும்புமா. சார் நீங்கள் சொன்னீங்க யூஆர் வெரி க்ளோஸ் டு யுவர் ஃபேமிலி. ஸோ இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு டைட் ஸ்கெடியூலாக போயிட்டுருக்கோம். நீங்கள் எப்படி நீங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? எனக்கு யாரடி மோகினி பண்ணும்போது மேரேஜ் ஆகலை ஆக்சுவலாக. குட்டி, உத்தமபுத்திரன் 3 படம் பண்ணிட்டேன். உத்தமபுத்திரனுக்கு அப்புறம் தான் நான் மேரேஜ் பண்ணுறேன். ஓகே. அது வரைக்குமே அம்மா, தங்கச்சி, அப்பாவுக்கெலாம் தெரியும். ஃபிலிமில் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யும்போது சரி, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே. ஆனால் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஓகே, ஒய்ஃபு, குழந்த இவங்களாம் வந்ததுக்கப்புறம் தான் இன்னும் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் ஆக்சுவலாக அந்த டைமில் ஒரு 2-3 வருஷம் ஒரு பெரிய கேப் விட்டுருந்தேன் நான். ஓகே. அந்த டைமில் என்னோடய ஃபஸ்ட்டு சன் பிறந்திருந்தான், அர்மான்னு சொல்லிட்டு. அவன் 24 ஹவர்ஸ் என் கூட தான் இருப்பான். ஸோ நான் அது பெரிய ஒரு ஓகே இதுக்காக தான் நமக்கு ஒரு கேப் கொடுத்துருக்காங்க போல இருக்குன்னு நான் ஃபுல் டைம் அவங்க கூட நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சும்மா வச்சும் பைக்கில் சுற்றுவோம். பயங்கரமாக ஜாலியாக இருப்போம். ஈவன் சின்ன ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, வெளியே போகிறது, அங்கே போகிறது, ஊர் சுற்றுறதுன்னு இப்படி தான் ஒரு 2-3 இயர்ஸ் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் வந்து மலையாளத்தில் தட்டத்தின் மறைத்துன்னு ஒரு படம் வந்திருந்தது. ஸோ அதோட ரீமேக் எனக்கு பண்ண சொல்லி கேட்டாங்க, அந்த மூவி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அது கமிட் ஆகிறேன் அந்த டைமில். அப்போ என் பையனுக்கு வந்து ஒரு 2 வயசுன்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் இன்னும் போடலை. ஆமாம். அப்போ வந்து அவன் 24 ஹவர்ஸ் என் கூட தான் இருப்பான். அம்மா கூட இருக்க மாட்டான். எல்லாருமே கேட்பாங்க, ஏன்னா பாய்ஸ் எப்போயுமே அம்மா கூட தான் க்ளோஸாக இருப்பாங்க, அவங்க கூட க்ளோஸாக இருக்கேன் அப்படி தான் அப்படின்னு சொல்லிடுவேன். ஈவன் நம்ம போய் ஒரு பாத்ரூமில் போய் கதவை சாத்திட்டோன்னா வந்து கதவை டம்மு 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 டம்னு அடிப்பான். ஒரு செகண்ட் கூட விட்டுட்டு இருக்க மாட்டான். அந்த மாதிரி இருந்துட்டோம். ஸோ திடீர்னு அந்த படம் கமிட் ஆகி ஒர்க்கு ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வீட்டில் ஒய்ஃபை பயந்தாங்க, நீங்கள் இப்படிலாம் விட்டுட்டு போய் நான் என்ன பண்ணுவேன்னு தெரில அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் நான் பொள்ளாச்சிக்கு ஷெடியூல் பிளான் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் 20 டேஸ் பிளான் பண்ணோம் பொள்ளாச்சி ஷெடியூல். ஆனால் எனக்கே ஒரு பயம் வந்தது, அருமான விட்டுட்டு எப்படி இருக்க போகிறோம் அப்படின்ட்டு, அவன் என்ன ஆகணும் அப்படின்ட்டு இருந்தோம். ஸோ அதுவே ஒரு பெரிய டென்ஷனாக இருந்தது. அப்போ வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ வந்து சென்ட்ரலில் ட்ரெயினில் தான் போகிறோம். அப்போது அங்கேருந்து பொள்ளாச்சிக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருந்தாங்க. நானே கேமராமேன்லாம் போயிருந்தேன். அப்போ ஒய்ஃபு வந்திருந்தாங்க. அவனுக்கு தெரியல நான் வந்து ட்ரெயினில் ஏறி போகிறேன், தெரியல போல இருக்கு. அம்பாடு விளையாடிட்டு இருந்தான். டக்குன்னு ட்ரெயின் கிளம்பினோடனே ஏறிட்டேன் நான். ஏறினோடனே அவன் இப்படி தான் பார்த்தான், அழுகவே இல்லை. எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பயங்கர கில்ட்டாக இருக்குது. ட்ரெயின் ஊருக்கு போகிற வரைக்கும் எனக்கு அது ஒரு மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டில் ஃபோன் பண்ணுறாங்க, என்னாச்சுன்னா இல்லை அழுவையில் ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. கரெக்டாக வந்து ஷூட் ஆரம்பித்து 3rd டே வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ தான் டாக்டர் சொன்னாங்க, இல்லை அவன் வந்து பயங்கரமாக மிஸ் பண்ணியிருக்கான், முதல் அவனை போய் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க, இல்லைன்னா அவனுக்கு ஃபீவர் ஜாஸ்தியாக, ஃபீவர் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. எனக்கு என்ன இன்னொரு கில்ட்டுன்னா, ஐயோ நம்ம அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கக்கூடாதோ அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு பயங்கரமாக. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ப்ரொடியூசரே வந்து விஷயத்தை கேட்டுட்டு ஃபேமிலியில் எல்லாத்தையும் வர சொல்லுங்கள், வந்து நான் இங்கே ரூம் போடுறேன், இங்கே இருக்கட்டும், அவங்க ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் இருக்கட்டும், நீங்கள் ஒர்க் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே தானே இருக்க போகிறாங்க, ஈவினிங் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ டிக்கெட் போட்டு அம்மா, ஒய்ஃபு, அண்ணன், பையன் எல்லாம் வந்து இறங்கினாங்க. அவன் என்னை பார்த்துட்டு பேசவே இல்லை. ஆக்சுவலாக என்னை பார்த்துட்டு அப்படியே இருந்தான். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே கட்டி பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவன் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துட்டான். ஸோ அப்புறம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு விளையாடிட்டு
திரும்ப அப்படி பழைய மாதிரி அப்பா ஆகிட்டான். நார்மல் ஆகிட்டு, ஃபீவர்லாம் கம்மியாகிட்டு ஒரு 2 days. எனக்கு என்னென்னா இந்த 2 daysக்கு அப்புறம் திரும்ப எப்படி இருப்பானோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் அப்படியே எல்லாருமே லைஃப்பில் இப்படி தானே செட்டில் ஆகணும், எல்லாருக்கும் இப்படி தானே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் அதை மெச்சூர் ஆகிட்டேன். நான் மெச்சூரிட்டியாக எடுத்துக்கிட்டேன். அதை அவனுக்கு அதை சொன்னேன். வந்து இப்போ அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா அவனுக்கு டீச் பண்ணுறேன். அவன் அப்படி பார்த்துட்டே இருந்தான். ஆனால் அவ்வளோ எனக்கு அது உள்ளுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சு தானே எமோஷன்ஸ் அதை என்னால் மறக்கவே முடியாது. ஸோ வந்து ஒய்ஃப் அப்படி தான், ஒய்ஃபே குழந்த மாதிரி தான். ஆனால் ஃபஸ்ட்டு சன் வந்ததுக்கப்புறம் அவனை மேனேஜ் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எங்கள் 2 பேர்த்துக்குமே. அவங்களே வந்து என்னை விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. நான் கூட இருந்துக்கிறேன், பரவாயில்ல, அவனை விட்டுறாதீங்கன்ற லெவலுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டா. ஸோ அந்த மாதிரி, ஏன்னா என்னோடய சிஸ்டராக இருக்கட்டும், எங்கள் அம்மா இருக்கட்டும், ரொம்ப பொசசிவ் என் மேலே. ரொம்ப விஷயம், சின்ன சின்ன விஷயம் எனக்கு பார்த்து பண்ணுவாங்க. என்னை ஏதாவது ஊருக்கு போயிட்டா கூட அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. எங்கள் ஃபாதரும் அப்படி தான். நீ சினிமாவுக்கு போய் எப்படி பண்ண போகிற, இப்படிலாம் இருந்தால் சினிமாவுக்கு வேலைக்காது, இவ்வளோ சாஃப்டாக இருக்கே, ஆமாம் 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 அப்படின்னு அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. ஈவன் நான் அதான் சொன்னேனே, காலேஜ் ஜாயின் பண்ணப்பயே எனக்கு ஃபீவர் வந்து ஹோம் சிக் வந்துடுச்சு. அழுதுட்டுலாம் இருப்பேன். அதெல்லாம் மறக்க முடியாது. ஸோ நாட் ஈவன் நான் என்னோடய ஃபாதர் மதர் கூட இருந்தப்போ கூட கிடையாது. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி பையன் கூட இருந்தப்பையும், அதுக்கப்புறம் தான் என்னோடய செகண்ட் சன் பிறந்தப்ப நான் முடிவு பண்ணேன். ஸோ நான் அவ்வளோ க்ளோஸாக இருக்கக்கூடாது. ஸோ வந்து எனக்கு பிடிக்கும், ஆனால் அதே நேரத்தில் என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டேன், நீ வந்து அவனை பார்த்துக்கோ அப்படின்ட்டு. ஈவன் அந்த அட்டாச்மெண்ட் எல்லாமே இருக்குது, இருந்தாலும் அந்த ஓவராக ஒரு இது க்ளோஸ் ஆகிட்டோம்ல, அது வந்து எவ்வளோ அது நம்ம ஒரு இதுவாக பண்ணிடுறோம். ஆனால் அவங்களுக்கு அது எவ்வளோ ஹர்ட் ஆகுதுன்றப்போ தான் நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமில் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ 2 பேருமே வந்து அம்மா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அப்பா, நான் பார்த்துக்கோ, நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலாக நாட் ஓன்லி சினி ஃபீல்ட், எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஏதாவது எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும். ஆமாம், எனக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் எங்கள் அம்மா தான் சினிமா பொறுத்த வரைக்கும். அவங்க பெருசாக படிக்கல. எங்கள் அப்பா படிச்சிருக்காரு, அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தார். ஆனால் எங்கள் அம்மா தான் எனக்கு அந்த சினிமா நாலேஜ் வருது. சின்ன வயசுலேயே வந்து ஈவன் அவங்க பாக்யராஜனை ரொம்ப பிடிக்கும், பாக்யராஜ் படத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. சின்ன வயசுலேயே வந்து நிறைய படங்கள் அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க, பார்த்துருக்கேன். நான் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டப்போ அவங்க சப்போர்ட் பண்ணது எனக்கு எங்கள் அம்மா தான். இன்னொரு விஷயம் சொன்ன நம்ப மாட்டீங்க, எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு போய் காலேஜில் திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்து பஸ் ஏறி அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஓகே, அது யாரும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சினிமானாவே யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் போவே இல்லை. நான் ஹிந்துவில் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆட் வரும், அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் டெய்லி. அது வந்தோடனே அப்போ வந்து வீட்டில் சொன்னோன்னே அவங்க போய் 2 பேரும் பஸ் ஏறி இங்கே தரமணி வந்து வெரி சப்போர்ட்டிவ், இனிஷியல்லேருந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். இந்த டைமில் அதை நான் சொல்லியே ஆகணும். அவங்க இல்லைன்னா நான் கிடையாது. ஏதோ சின்னதாக இது பண்ணியிருக்கேன்னா அதுக்கு மெயின் ரீசன் எங்கள் அப்பா அம்மா, செல்வராகவன் சார். So family support is very very important, sir. I think in any field that's very important. 100%. So unga padam Tiruchitrambalam was a massive blockbuster hit. Dhanush sir is a star and a mass hero. So அவங்களுக்கு இந்த டைமில் ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிம் எப்படி சார் நீங்கள் பண்ணீங்க? பிகாஸ் எவ்ரிபடி காட் ஸோ க்ளோஸ் அண்ட் கனெக்டட் டு தட் ஃபிலிம். எப்படி நீங்கள் அந்த டைமில் பண்ணீங்க? நீங்கள் அது ஒரு டைமில் நான் ஃபேமிலி டைரக்டர்னே ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க எல்லாருமே. ஈவன் நான் போயிட்டு வேறு ஏதாவது கதை சொன்னால் கூட, சார் உங்கள் சேனல்லே இல்லையே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏங்க நான்லாம் இது மாதிரி பண்ணக்கூடாதா, இல்லை கதை பண்ணக்கூடாதா? ஏன்னா நான் இண்டஸ்ட்ரி வரதுக்கு முன்னாடி நிறைய வேறு மாதிரி கதைகள், சேது மாதிரி எமோஷ்னல் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணணும், பேய் படங்கள் பண்ணணும், ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணணும், இது மாதிரி நிறையா நம்ம ஐடியாஸாக வச்சுருப்போம். ஆனால் நம்ம ஒரு ஃபஸ்ட் மூவி பண்ணும்போது அது ஒரு பிரேக் ஆயிடுச்சு, அது ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா ஸோ இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க சினிமாவில். அதுலேருந்து வெளில வருது ரொம்ப கஷ்டம். எனக்கு அதுக்கப்புறம் அமைஞ்ச படங்களும் அதே மாதிரி ஆனதுனால ஸோ அது ஃபேமிலி டைரக்டர் அது எனக்கு ஹாப்பி தான் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இதை கரெக்டாக இவர் சொல்லிடுவார் அப்படின்னு சொல்கிறதே நான் அது ஒரு பெருமையாக தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஆனால் இருந்தாலுமே ஃபேமிலி ட்ராமாஸில் இன்னும் வித்தியாசமான விஷயங்களை டீல் பண்ணலாம் அப்படின்னு வந்து எனக்கு பயங்கர. ஈவன் திருஷ்யம் கூட ஃபேமிலி ட்ராமா தான். அது எவ்வளோ ஒரு த்ரில்லிங் எலிமெண்ட்ஸ் இருக்கும், எவ்வளோ எமோஷன் இருக்கும், அதுவும் ஃபேமிலி ட்ராமா தான். ஸோ அந்த மாதிரி நிறையா உள்ளுக்குள்ளே நிறைய டீட்டெயில்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை இருக்குது.
நான் நிறையா பார்த்து வளர்ந்த படங்களும் ஃபேமிலி ட்ராமாஸ் தான். ஓகே ஓகே. ஸோ பயங்கர ஃபேமிலி வளர்ந்துருக்கீங்க. கண்டிப்பாக. ஸோ ஒரு ஸ்கிரிப்டாக நீங்கள் தனுஷ் சார்கிட்ட நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹவு டிட் யூ கன்வின்ஸ் சார்? நாங்கள் ஆல்ரெடி அந்த மாதிரி படங்கள் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரியே ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் ஆக்சுவலாக. திருச்சிற்றம்பலம் பொறுத்த வரைக்குமே அது வந்து என்ன சொல்கிறது, டீம் எஃபர்ட் தான் அது. ஓகே. இப்போ நீங்களாம் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் அது கதையே பேசணும். ஓகே. அது ஒரு சின்னதாக ஒரு இடத்துல ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே எவால்வேட் ஆச்சு அது. ஸோ அப்படி பேசி 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 கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தான். உண்மையை சொல்லப்போனால் அவங்க செல்வா சார் ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கேகே நகரில் ஒரு காலனியில் இருந்தாங்க. ஓகே. பொன்னம்பலம் காலனி அது பேர். ஆமாம். அங்கே தான் வந்து அவங்களோட அந்த ஸ்கூல் காலேஜ் லைஃபு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களுக்கு சில லவ் அந்த விஷயங்கள் நடந்த இடங்கள்லாம் அங்கே தான். அது எனக்கு தெரியும் ஆக்சுவலாக. 7G ரெயின்போ காலனி அங்கேருந்து தான் உருவாச்சு. அவரே போட்டிருப்பார், கேகே நகரின் கதைன்னு போட்டிருப்பார், அதில் போட்டிருப்பார். அதனால் எனக்கு அது தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த 7G மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி ஒரு காலனியில் நடக்கிற ஒரு கதை. ஸோ செல்வா சாருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், லவ் இருக்கலாம், அந்த மாதிரி இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். இந்த மாதிரி அங்கேருந்து லைவாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இந்த அப்பார்ட்மெண்ட் லைஃப்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலனி மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ரயில்வே குவார்ட்டர்ஸ், அப்புறம் போலீஸ் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பில்டிங்கே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் அது. ஓகே. ஸோ ஒரு யாருடைய மாதிரி ஒரு ஃபீல் குட் இதுவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் இருக்கணும் அப்படின்னு பண்ணப்போ இதுதான் பேசிக் பாயிண்ட்டாக இருந்தது. பொன்னம்பலம் காலனிலேருந்து தான் அந்த கதை ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லணும். அப்புறம் அவர் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு. இப்படியே பேசி அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஏன்னா அவர் வந்து யாருடைய மொயினி அவருக்கு ரொம்ப பிடிச்ச படங்களில் ஒன்று. ஏன்னா நிறையா வந்து அந்த பாய்ஸ் தான் நிறைய ஃபேன்ஸாக இருப்பாங்க தனுஷ் சார் ஒரு டைம் வரைக்கும். அவர் அந்த சுல்லான் படம் வந்து அவ்வளோ ரீச், சுல்லான் சொல்லுவாங்க அந்த டைமில். அப்போ வந்து நிறைய அந்த ஆம்பளைங்க அந்த ரசிகர்கள் தான் இருப்பாங்க, அவருக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க. முதல்ல வந்து லேடிஸ்க்கு ஃபேமிலியில் அவருக்கு பிடிக்க ஆரம்பிக்குதுன்னா யாருடைய மூவி தான். அந்த மூவி தான் அது ஸ்டார்ட் ஆகுது அங்கே. ஸோ அதனால் அது வந்து எங்களுக்கு பயங்கரமாக பிடிச்சது, அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அதையும் சேர்த்து உள்ளே கொண்டு வந்தது தான். ஸோ இந்த 7G, யாரடி மோகினி, அந்த காலனி இங்கேருந்து கிரியேட் ஆனது தான். ஸோ ஒருத்தன் பேசி அப்படியே டெவலப் பண்ணி அது ஒரு ஃபார்முக்கு வந்தது. ஈவன் அது கோவிட் டைமில் நாங்கள் முன்னாடியே பண்ண வேண்டியது. கர்ணன் ஷூட்டிங் அப்போது அது டிஸ்கஷன் ஆரம்பிச்சிது. அப்போ வந்து நாங்கள் போயிருந்தோம். அப்போ தான் கோவிட் ஸ்டார்ட் ஆகுது அங்கே இதில். ஸோ அதனால தான் லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா நாங்கள் ஏர்லியாகவே நாங்கள் அந்த படம் திருச்சிற்றம்பலம் பண்ண வேண்டியது. ஸோ 2 years வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கர்ணன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணோம். சூப்பர் சார். அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, யாரடி நீ மோகினி, இந்த டைட்டில் எப்படி சார் வச்சிங்க? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதுதான். தெலுங்கில் வந்து ஆடவரே மாட்டலாவுக்கு அர்த்தாலே வேறலன்னு டைட்டில். அது வந்து ஒரு பழைய பாட்டோட ஃபேமஸான லைன், பயங்கர ஃபேமஸான லைன். அது வச்சோடனே அங்கே பயங்கர பற்றிக்கிச்சாங்க. ஏய் செம்ம டைட்டில் அப்படி அப்படின்ட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு டைட்டில் இருக்கணும், ஒரு பழைய படத்தோட சினிமா பாட்டாக இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. செல்வா சார் நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு சொல்லுங்கள் என்ன டைட்டில்னு சொல்லுங்கன்ட்டார். அப்புறம் நாங்கள் ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணுறோம், நிறைய எழுதுகிறோம் இஷ்டத்துக்கு. அப்போது அந்த சிடி கேசட்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த சிடி இருக்கும் அந்த டைம். அப்போ அந்த பழைய பாட்டெலாம் போட்டு பார்த்து அந்த பழைய பாட்டெலாம் கேட்குறோம், நிறைய எழுதி வைக்கிறோம். எழுதி அப்புறம் ஏகப்பட்ட டைட்டில்ஸ் நிறைய காமிச்சிட்டு செல்வா சார் அப்ரூவலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நிறைய பார்த்துட்டாரு, இல்லைடா வேணான்ட்டார். அப்புறம் நாங்கள் திரும்ப நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் எனக்கு ஒரு டைட்டில் தோணிருக்கு, வாங்க அப்படின்னு கூப்பிட்டப்போ என்ன சார் அப்படின்னு கேட்டப்போ யாரடி நீ மோகினி அப்படின்னாரு. அப்போ நான் அப்படின்னு என்னடா அப்படி பார்க்குறேன் சார், இது ஏற்கனவே நான் காமிச்சேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா காட்டுனாரு. அப்போ நோட்டில் நான் எழுதி வச்சுருக்கேன் அதை. கோஇன்சிடென்ஸ் அது வேணால் ஆல்ரெடி அவர் அது நம்ம ஒரு 50 டைட்டில் சேர்த்து காட்டும்போது அதோட இது தெரியாது. நீங்கள் 2 டைட்டில் காமிச்சிருந்தீங்கன்னா அது புரிஞ்சிருக்கும். நாங்கள் ஒரு 10-20 டைட்டில் சேர்த்து காமிக்கும்போது அவர் ஒரு கோத்ரூ பண்ணும்போது அது அவர் பெருசாக அதை இது பண்ணிக்கல. அவர் சொன்னபோது அப்போது ஓகே பரவாயில்ல, 2 பேருக்கு அது ஒரே மாதிரி யோசிச்சிருக்கோம், அதே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படி தான் அன்எக்ஸ்பெக்டட் தான் அது ஆக்சுவலாக. ஏன்னா அந்த மாதிரி ஒரு
டைட்டில் அமையும்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே. ஏன்னா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா அந்த 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 பீரியடில் வந்து சில படங்கள் ஹிட் ஆகிருக்கும். அப்போ அந்த மாதிரியே டைட்டில் வைக்கணும்னு சில பேர் யோசிப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் வேறு மாதிரி, அதே நேரத்தில் கதைக்கும் செட் ஆகிற மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக வைக்கலாமே, ஒரு பழைய பாட்டாக வைக்கலாமே அப்படின்னு யோசித்தோம். அது அப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக மாட்டுச்சு. அதே நேரத்தில் அந்த ஃபாண்ட்டு கூட என்னால் மறக்கவே முடியாது. ஆனந்த விகடனில் ஒரு சின்ன ஒரு ஃபாண்ட் வந்தது, அந்த ஸ்டைல் பார்த்துட்டு அதை வச்சு எழுத வச்சப்போ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துருந்தது. அந்த ஃபாண்ட் வந்து அப்பா சொல்ல அந்த பியூட்டிஃபுல்லாக இருக்குண்டாருனாரு. ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். ஃபோட்டோ ஷூட்டு, அந்த டைட்டில் இதெல்லாமே வந்து பிகினிங்லேயே அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே, ஈவன் அந்த படத்தோட டிசைன், காஸ்டிங்கு, மியூசிக்கு எல்லாமே வந்து அது அமைஞ்சது தான். அது உண்மையிலே ஆச்சரியமான விஷயம். அது வந்து திரும்ப அமையுமான்னு எனக்கு தெரியாது. சார், பாரதி ராஜா சார் லாஸ்ட்டாக அவங்க படத்தில் பார்த்தோம். இட் வாஸ் அ பிக் லாஸ் டு த இண்டஸ்ட்ரி. ஸோ ஹவ் இஸ் இட் ஒர்க்கிங் வித் ஹிம் சார்? பாரதி ராஜா சார் சாதாரண அவர் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு தனுஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைரக்டர். நாங்கள் ஷூட்டிங் டைமில் முடிச்சுட்டு வந்து ரூமில் உட்காந்து அவரோட ஃபிலிம்ஸ்லாம் பார்ப்போம். அவருக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இளையராஜா சார் தான் நமக்கு சினிமா பிடிக்கும்னா, ராஜா சார் படம்னா, ராஜா சார் பாட்டுனாவே ராஜா சார் படம் தானே. அவரோட பெரிய ஹிட்ஸ் எல்லாமே அவரோட தான். அவங்கள மாதிரி ஒரு காம்பினேஷன் இனிமேல் அமையவே அமையாது. பாரதிராஜா சார், இளையராஜா, வைரமுத்துன்னு வந்தாலே அது பயங்கரமான காம்பினேஷன். ஆமாம், அந்த மாதிரி ஹிட்ஸு அமையவே அமையாது, அந்த மாதிரி படங்களும் அமையவே அமையாது. ஸோ அதனால் பாரதிராஜா சார் படங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் அது அந்த ஏபிசிடி மாதிரி. அதெல்லாம் பார்த்து தானே நம்ம வந்தோம். ஸோ வந்து அவரோட எல்லா படங்களுமே பிடிக்கும். இந்த படம் பிடிக்காது அப்படின்லாம் இல்லை, எல்லா படமும் பிடிக்கும். எல்லா படம் பிடிக்கும். 16 வயதிலே, மண் வாசனை, கடலோர் கவிதைகள், புதுமை பெண், எல்லா படங்களுமே பிடிக்கும். ஏன்னா அவர்கிட்ட என்ன பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைரக்டராக தியேட்டரில் ஓப்பனிங் வந்தது அவருக்கு மட்டும்தான். நீங்கள் ரஜினி கமலுக்கு தியேட்டரில் ஓப்பனிங் வரும், ஆனால் ஒரு டைரக்டருக்கு ஓப்பனிங் இருக்கவே இருக்காது. அது வந்து மணிரத்னம், சங்கர், செல்வராகவன் வந்தப்போ தான் வந்துச்சு. அந்த டைமில் ஃபஸ்ட் வந்தது பாரதிராஜா சார் தான். ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுநெல்லு புதுநாத்துன்னு ஒரு படம் எடுப்பார். அதில் பார்த்தீங்கன்னா புது ஹீரோ புது ஹீரோயின், டைட்டில் புதுநெல்லு புதுநாத்து. பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா ரஜினி சார் படத்துக்கு எவ்வளோ ஓப்பனிங் இருக்கும் அந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்கும். பிகாஸ் ஆஃப் பாரதிராஜா. நான் சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த கை வரும்போது என் இனிய தமிழ் மக்கள்னா அப்படி அலரும். ஏன் அந்த இப்போ அவர் இறந்து போனப்போ ஏன் இன்ஸ்டாவில் அவ்வளோ போடுறாங்கன்னா, அது நாங்கள்லாம் அவ்வளோ பார்த்துருக்கோம். அந்த கை வரும்போதும் அந்த வாய்ஸ் வரும்போதும் அப்படி ஒரு கிளாப்ஸு, அப்படி ஒரு அவர் ரொம்ப வெறித்தனமான ஒரு கலைஞர். அவர் கூட வந்து திருச்சிற்றம்பலத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேச முடியாது. அந்த டைமில் அவர் ரொம்ப ஏஜ் ஆகி ரொம்ப மெமரிலாம் அவருக்கு மறந்துடும் அப்பப்போ. ஸோ வந்து நல்லா பேசுவார், ஆனால் அவ்வளோ டீட்டெயிலாக இருந்ததில்ல. ஆனால் அவர் படங்கள் தானே எங்களுக்கு, அவரோட மூவிஸ் தான் எங்களுக்கு எல்லாமே லெசன்ஸ் எல்லாமே. ஸோ அவர் எவ்வளோ வெரைட்டியான படங்கள், எவ்வளோ தைரியமாக கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டுடியோவில் இருந்த ஒரு எல்லோரும் சொன்ன விஷயம், அது உண்மை. ஸ்டுடியோவில் இருந்த ஒரு ஃபிலிம் மேக்கிங்கை கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு தைரியமாக வில்லேஜில் வச்ச ஒரே ஒரு மனுஷன் தான். ஸோ அவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்காரு, டேர்னிங் பாயிண்ட் அவர் தமிழ் சினிமாவுக்கு. ஆக்சுவலாக ஒவ்வொரு படங்களுமே பாடங்கள் தான். ஸோ அவர் கூட நினைக்கல ஆக்சுவலாக அது மாதிரி ஒரு வாய்ப்பு அமையுமான்னு. ஈவன் நான் வந்து தனுஷ் சார் சொல்லிட்டார், பாரதிராஜா சார் தான் அந்த இது கரெக்டாக இருக்குன்னு சொன்னப்போ நான் ஆமாம் ஐயோ சார் சூப்பர் சார் சொல்லிவிட்டு, அவர் ஊரில் இல்லை, நானும் சுப்பிரமணியம் சிவான்னு ஒரு டைரக்டர் இருக்கார்ல, அவரும் நானும் தான் போய் பாரதிராஜா சாரை மீட் பண்ணுறோம். மீட் பண்ணோட காலில் விழுந்துட்டு இது பண்ணேன். இப்படி பார்த்தாரு, சார் யாரடி மொயின் அப்படின்னாரு. சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் சார், வாயா வா 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 அப்படின்ட்டாரு. எந்த ஊரியா நீ? திருச்சி. ஓ நம்ம ஊர் பக்கத்தில் தான் அப்படின்னாரு. மறக்கவே முடியாது அது. அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டிங்லாம் போச்சு. போனி முடிச்சதுக்கப்புறம் தனுஷ் சார் வந்ததுக்கப்புறம் நாங்கள்லாம் மறுபடியும் மீட் பண்ணோம், லுக் டெஸ்ட் பண்ணோம். குழந்த மாதிரி அவர் ஆக்சுவலாக. நம்ம சொல்கிறோம்ல, இப்போது செல்வராமன் சார் சொல்லும்போது அவர் செட்டில் அப்படி இருப்பார்னு சொல்கிறோம். அதே தான் பாரதிராஜா சாரும். சின்ன சின்ன வேலையும் பண்ணுவார், பேய் மாதிரி வேலை செய்வார். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் பார்ப்பார். ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் ஒரு குழந்த மாதிரி தான். ரொம்ப பேசும்போது ரொம்ப ஜாலியாக பேசுவார். ஈவன் அந்த திருச்சிட்டம்பலம் டைமில் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார், பழைய கதைகளும் பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் வந்து புஷ்பா ரிலீஸ் ஆச்சு. ஓ ராஷ்மிகாவா, அது சூப்பராக டான்ஸ் ஆகிறாங்களே அவங்க அப்படின்லாம் பேசுவார்.
ஸோ அவர் அந்த இப்போ இந்த மொமெண்ட் வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு சினிமாவில், சினிமாவை அப்படி ஒரு லவ் பண்ணுற ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. ஓகே. அப்போ கூட இன்னும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பார். தனுஷ் சார் சொல்லுவார், நல்லா பார்த்துக்கணும், அவர் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லுவார். ஸோ நாங்களாம் என்ன பண்ணுவோன்னா, ரெடினோட நாங்களே போயிட்டு அவரை ரூம்லேருந்து கை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து ஷார்ட்டில் உட்கார வச்சுட்டு. அந்த ஏஜில் கூட அவங்க நடிச்சிட்றாங்க சார். எஸ். அவர் கூட ஒர்க் பண்ணது, அவர் கூட பேசினது, அவர் கூட டைலாக் சொல்லி கொடுத்தது, அதெல்லாம் என்ன மாதிரி ஒரு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, திருச்சியில் ஒரு சின்ன ஊரில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கப்போ அவர் படங்கள் பார்த்து வளர்ந்துட்டு அவர் வச்சு நம்ம டைரக்ட் பண்ணுறோம். அப்படி இல்லை அவர் கூட ஒர்க் பண்ணுறோன்றதே ஒரு அது வார்த்தையில் சொல்லவே முடியாது. அது வந்து மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். அது அவர் நிறையா பிளெஸ் பண்ணியிருக்காரு. நல்லா வரணும்னு சொல்லுவார். தனுஷ் சார் சொல்லுவார், நல்லா பார்த்துக்கிறடா எல்லாத்தையும், குட், நல்லா பார்த்துக்கடா அப்படின்லாம் சொல்லுவார். நிறைய பேசுவார். அவர் ஷார்ட் முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் உட்கார வச்சுருவோம். ஏன்னா திரும்ப உள்ளே போயிட்டு கேரவன்லேருந்து கூட்டு வரலாம் கஷ்டமாக இருக்கும். அங்கேயே உட்கார வச்சுருவோம். ஃபேன் வச்சுட்டு அவருக்கு ஒரு பாட்டு போட்டுருவோம். முதல் மரியாதையில் ஒரு பாட்டு போட்டு தனுஷ் சார் சொல்லுவார், பாட்டு எதுவும் போட்டு அப்புறம் முதல் மரியாதையில் ஸ்டார்ட் போடுவோம். பூங்காத்து திரும்புமா அப்படியே கேட்டுட்டு இருப்பார். அப்படி கண்ணெல்லாம் கலங்கும் அவருக்கு. சச் எ சென்சிட்டிவ் பர்சன். அவருக்கு அந்த அவ்வளோ சென்சிட்டிவ் அவர். அப்போது அந்த பாட்டு கேட்டால் கண்ணு கலங்குறாரு அவர். அப்போ அவருக்குள்ளே எவ்வளோ அந்த அந்த ஒரு கலைஞானம் இருக்குது. ஒரு அதெல்லாம் பார்த்து நான் அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பாரதிதாஸ் சார் ஒர்க் பண்ணது. திருச்சிற்றம்பலம் மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்தே அவர்லாம் எங்களுக்கு அவர் படங்கள் தான் எங்களுக்கு ஏபிசிடி மாதிரி. ஈவன் தனுஷாருக்கும் அப்படி தான். முதல் மரியாதை படத்தை நாங்கள் பல தடவை பார்த்துருக்கோம். இதில் சிடிலையும் சரி ஓடிடிலையும் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஓகே. அவ்வளோ பிடிக்கும் அவரோட படங்கள். நிறைய கற்றுட்ருக்கோம் அவர் படங்கள். ஸோ மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சார். இப்போது சினிமா எப்படி சார் சேஞ்ச் ஆயிருக்கு ஃப்ரம் 2000 வே பேக் தென் இப்போ எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? ஹவு சினிமா சேஞ்ச்? என்னை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். அது ஆகிட்டே இருக்கும், ட்ரெண்ட் வந்துகிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். ஓகே. ஆனால் வந்து மக்களோட ரசனைகள் அப்படியே தான் இருக்குது, அப்படியே தான் இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து ஆடியன்ஸை வந்து குறைச்சி எடை போட்டுறவே கூடாது. என்னடா இந்த படம்லாம் ஓடுது அப்படின்னு சொல்லவே கூடாது. ஒரு படம் ஓடிச்சுன்னா அதுக்கு காரணம் இருக்கும், ஒரு படம் ஓடலைனாலும் அதுக்கு காரணம் இருக்கும். நாட் ஓன்லி இப்போது மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் அது ஆக்சுவலாக பீம்சிங்னு ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இருந்திருக்கார். பாசமலர்னு ஒரு படம் பண்ணார். அவர் மிகப்பெரிய லெஜெண்ட் அவர் ஆக்சுவலாக. அந்த டைமில் வந்து ஸ்ரீதர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இயக்குனர் வர்றாரு. ஓகே. இப்போ நம்ம பாரதிராஜ் சார் பற்றி பேசுகிறோம்ல, நமக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் ஸ்ரீதர் சார் பற்றி பேசுவாங்க. ஓகே. ஏன்னா அவர் தான் வந்து அப்போ ட்ராமாலேருந்து வந்த சினிமா பீம்சிங் அவங்களாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து லவ் கதைகளில், காதல் கதைகள்லாம் அவர் படமாக எடுக்கிறாரு. அப்போ என்னென்னா அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தைரியம் அப்படின்னு அதை புதுமையாக பார்க்குறாங்க. ரீகான்டரேஷன் அந்த இது இருக்கும்ல, அந்த பூர்வ ஜென்ம கதைகள். இங்கிலீஷ் படம் பார்க்குறது, இங்கிலீஷ் படம் வந்து இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்குறோம். அப்போல்லாம் இங்கிலீஷ் படம் பார்க்கணுன்னா அவர் சொல்லுவார் எங்கேயோ இவ்வளோ நடந்து சென்னையில் போய் படம் பார்த்துட்டு வருவாங்களாம். ஒரு படம் பார்க்குறதுக்கு எங்கேயோ போய் பார்த்துட்டு வரணும். நம்ம இப்போ வந்து ஓடிடியில் பார்க்குறோம், ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்க்குறோம், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் பார்க்குறோம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஸ்ரீதருங்கிறது வந்து எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஒரு படங்கள் பார்த்துருக்கேன். இன்றைக்கும் என்னோட பெஸ்ட் ஃபிலிம்ஸில் பீம்சிங் சார் படமும் இருக்குது, ஸ்ரீதர் சார் படமும் இருக்குது, பாரதிராஜ் சார் படமும் இருக்குது. ஸ்ரீதர் சார் வந்து அப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டர். ஆக்சுவலாக 18 நாளோ 20 நாளோ ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. நெஞ்சில் ஒரு ஆலயம்னு ஒரு படம். அது வந்து எப்பிக்னு சொல்லலாம். இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய அது ஒரு எப்பிக்னு சொல்லணும். அப்படி ஒரு ட்ராமா, ஒரு 3 கேரக்டர் வச்சு அப்படி பிரமாதமாக பண்ணியிருப்பார். ஸோ பீம்சிங் சார் காலத்துலேருந்து ஸ்ரீதர் சார் காலம் மாறுது. அதையும் ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. அங்கேருந்து நிறைய டேரக்டர்ஸ் வராங்க. அதோட பீனிங் பாரதிராஜா சார் டோட்டலாக ஒருத்தர் அந்த செட்டு ஸ்டுடியோ அதை தாண்டி கேமராவை வெளியே எடுத்துகிட்டு போகிறாரு. என்னடா மரத்தெல்லாம் வச்சுட்ருக்கீங்க, ரியல் வில்லேஜ் இங்கே இருக்குவான்னு கேமரா எடுத்துகிட்டு வெளில ஒருத்தர் போகிறாரு. ஓகே. அப்போது வந்து சினிமா எங்கேயும் மாறுது. ஓகே. அவர்கிட்ட இருந்து வர்றாங்க யார், வரிசையாக பார்த்திபன், பாக்யராஜ் சார், பாண்டியராஜன், இவ்வளோ பேர், மணிவண்ணன், மனோபலன், ஏகப்பட்ட பேர் அங்கேருந்து வராங்க. ஸோ இப்போ அவர் யூனிவர்சிட்டி மாதிரி அவர். ஏன்னா பாக்யராஜ் சாரே பெரிய டைரக்டர், எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், எவ்வளோ பெரிய ரைட்டர். இது நம்ம ஆளு தூரம் நின்று போச்சு, வீட்டில் விசேஷங்க,
டார்லிங் டார்லிங், சின்ன வீடுன்னு ஏகப்பட்ட ஹிட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோ நல்ல படங்கள் அது எல்லாமே. ஓகே. அவரே அவ்வளோ பெரிய டேரக்டர் தான். அவர் வேலை பார்த்த டேரக்டர் யாருன்னா பாரதிராஜா சார். யோசிச்சு பாருங்க. அப்போ எப்படி இருந்திருக்காங்க, ஒரு பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் படம் பண்ணால் கூட ஒரு டைமில் அது சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். ஆமாம், ட்ரெண்ட் மாறிட்டே தான் இருக்கும். அப்புறம் மணிரத்னம் சார் வர்றாரு. அவர் ஒரு தமிழ் சினிமா தூக்கி எங்கேயோ வைக்கிறாரு. ஹிந்தியில் ரோஜா வந்து எங்கேயோ போய் ரீச் ஆகுது. அவங்க பார்த்து மிரள்றாங்க. ஸோ செல்வராகவன் ஒருத்தர் வர்றாரு. செல்வராகவனை பார்த்து மணி சார் பாராட்டுறாரு, செம்மையாக படம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணுறாங்க. அங்கேருந்து வேற ஒரு ஜென்ரேஷன் வருது, கார்த்திக் சுப்ராஜ். ஸோ அது ட்ரெண்ட் மாறிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம மனநிலையும் மாறிட்டே இருக்கும். அது பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து சசி சார் சொல்லாமலே பண்ணார். இன்றைக்கி ஒரு 30 வருஷம் கழித்து 100 சாமின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு மதர் சென்டிமெண்ட் ஃபிலிம் தான். அந்த படம் இன்றைக்கி நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் என்ன மாதிரி படம் பண்ணாலும் நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக பார்ப்பாங்க. அதுக்கு உதாரணங்கள் தான் இப்போது யூத் படமும் ஓடுது, 100 சாமியும் ஓடிட்டு தான் இருக்குது. கேஜிஎஃப்பும் பார்ப்பாங்க, திருச்சிற்றம்பலம் பார்ப்பாங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறீங்க அப்படிதான். கண்டென்ட் இஸ் த கிங். சூப்பர் சார். சார் நீங்கள் விவேக் சார் ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க தட் நீங்கள் திருப்பியும் தனுஷ் சார் கூட டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் 10 years. Yes. So, what did Vivek sir saw in you, sir? What do you think about that? ஆக்சுவலாக அவர் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டார் போல இருக்குது. அந்த இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கப்போ எனக்கு யாரோ ஃபோன் பண்ணி, ஜவஹர் சார் உங்களை பற்றி விவேக் சார் ஏதோ சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போட்டு பார்த்தா அது ஏதோ வைரல் ஆயிடுச்சு. ஓகே. அவர் ஒரு தடவை பார்க்கப்போ சொன்னார், ஜவஹர் உங்களை நான் இன்டர்வியூலாம் பேசிகிட்டு இருக்கேன், நம்ம எப்போ பண்ண போகிறோம் அடுத்த படம், ஒரு சைலண்ட்டாகவே இருக்கீங்களே அப்படின்னு ஒரு தடவை கேட்டார். அது எப்போ நான் திருச்சிற்றம்பலம் பண்ணும்போது தான் இன்னும் வைரல் ஆக்கிட்டாங்க. அது ஆக்சுவலாக திருச்சிற்றம்பலம் பண்ணும்போது அந்த அந்த வீடியோ இன்ஸ்டாவில் வந்துச்சு. நம்ம தனுஷ் சார் படம் பண்ணணும், அது முன்னாடியே சொல்லிட்டார். ஆக்சுவலாக அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. தனுஷ் சாரும் நானும் முன்னாடியே பேசிட்டோம். ஆக்சுவலாக அது அந்த கோவிட் டைமு, அது இல்லாமல் கரெக்டாக செட்டானால் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் வெயிட் பண்ணுவேன். எனக்கு வந்து நம்ம கரியரில் கம்மியான படங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, பெஸ்ட் ஃபிலிம்ஸாக இருக்கணும் அப்படின்னு நானும் நினைப்பேன், அவரும் நினைப்பார். அதனால் எங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங் இருக்குது. ஸோ நான் அதுக்காக வெயிட் பண்ணுவேன். பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறையா பண்ணுவோம். அப்போ தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோன்னா அதுக்கு அதுதான் ரீசன். நம்ம ஈகோ பார்க்காம ஒரு க்ரியேஷனை வந்து இது பண்ணணும். இல்லை இதுதான் அப்படின்னா அப்படி பேசியிருந்தால் இன்றைக்கி யாருடைய மொழியும் இருக்காது, திருச்சிற்றம்பலம் இருக்காது. திருச்சிற்றம்பலம் பண்ணால் கூட 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு யாரடி மோகினி பண்ணி. இன்னமும் யாரடி மோகினி பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போ ஃபாதர்ஸ் டேக்கு வந்து ரகுவரன் சாரோட இது வந்து ஏஐயில் பண்ணி எனக்கு வீடியோ அனுப்புகிறாங்க. ஸோ ஒரு 15 years ஒரு படத்தை இன்னும் மறக்காமல் இருக்காங்கன்னா அப்போ நம்ம அதில் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்றது தான். ஸோ அது வந்து உத்தமபுத்தனில் நடந்தது. அது விவேக் சார் கண்ணு முன்னாடி பார்க்குறாரு. அது வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம், அது எப்படி எவால்வேட் ஆகுதுன்றதை அவர் கண்ணு முன்னாடி பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு அந்த படம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னவர் வந்ததுக்கப்புறம் அவரை நம்ம நடிக்க வைக்கும்போதும் சரி, அது டப்பிங்கில் பார்த்துட்டும் ஸ்பாட்டில் பார்த்துட்டும் சரி, அவர் வந்து விழுந்து சிரித்தார். ஆனால் அவர் ஸ்பாட்டில் ஒத்துக்கவே இல்லை. அவன் பேசிகிட்டே இருக்கும்போது அவர் எப்பயுமே நடுவில் டைலாக் ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவார். ஆனால் அந்த கேரக்டர் பேசவே கூடாது ஆக்சுவலாக. அப்படின்னா சார் வேணாம் சார் அப்படின்றோம். அவர் அதை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப பக்குவமாக போயிட்டு சார் வேணாம் சார் சொல்லுவோம். அப்படியே அவர் ஃபேஸ் மாறிடும். ஏன் அப்படிம்பாரு. இல்லை சார் நீங்கள் சைலண்ட்டாக இருந்தால் அது ஒர்க் ஆகும் சார். ஓகே அப்படின்ட்டு போயிடுவார். ஆனால் படம் பார்த்துட்டு தான் நீங்கள் அப்போ சொன்னீங்க அதுதான் ஒர்க் ஆச்சு அப்படின்னாரு. ஸோ ஒரே வார்த்தை சொன்னார், இந்த படம் நான் பண்ண வேணான்னு நினச்சேன் உத்தமபுத்திரன், ஆனால் இந்த கெரியரில் ஒரு படமாக அது அறிடுச்சு. எமோஷனல் ஏகாம்பரம் அந்த பேர் வச்சது. ஆனால் அவர் தான். ஆமாம், ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு அதோட எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்களே ஒரு பேர் வைங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பேர் சொன்னார் அவர். எமோஷனல் ஏகாம்பரம், இப்போ இன்னொன்று எதுவும் சொன்னாங்க மறந்துருச்சு. அப்போ நான் தான் சூஸ் பண்ணேன். எமோஷனல் ஏகாம்பரம் இருக்கட்டும், பயங்கரமாக எமோட்டாகும் அந்த கேரக்டர்லாம், அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னாரு. என்ன சொல்கிறது, அமேசிங் ஆக்டர். அவர் வந்து நம்ம ஒரு காமெடியாக பார்க்க முடியாது. பியூட்டிஃபுல், பயங்கரமான பர்ஃபார்மர் அவர். பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணுவார். அவருக்கான படங்கள் இன்னும் அமையலன்னு தான் நான் சொல்லுவேன். அவரை வந்து நம்ம ஒரு காமெடியாக தான் பார்க்குறோம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், நல்லா எழுதுவார், நல்ல ரைட்டரு, நல்ல கவிதை எழுதுவார், மியூசிக் சென்ஸ் பயங்கரமாக இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பார்.
அவ்வளோ டேலண்ட் இருக்குது. நான் அவரும் ராஜா சாரோட ஃபேன். நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ராஜா சார் எப்போ பார்த்தாலும் ராஜா சார் தான். அந்த ஸ்டேஜில் பேசுனது பயங்கரமாக வைரலாக இருக்குது. நாங்கள் சரக்கு அடித்தா சைட் டிஷ் வந்து அவரோட பாட்டு தான் அப்படின்னு ஒரு சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் அப்படி தான் ஃபோனில் பேசிகிட்டே இருப்போம். அந்த பாட்டு இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி ஸ்பாட்டில் வந்து மொபைலில் சாங் போட்டுட்டு மைக் வச்சுருவோம். ராஜா சார் சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ராஜா சார் எனக்கு பிடிக்கும். நான் சொல்லுவேன், சார் நீங்கள் போகும்போது ஒரு கூட்டிகிட்டு போங்க, நான் எப்போயோ பார்த்தேன், அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவேன். கண்டிப்பாக நம்ம ஒரு படம் பண்ணணும் ஜவர் அவர் கூட அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பார். பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது மறக்கவே முடியாது அவர் கூட ஒர்க் பண்ணது. டப்பிங் முடிச்சுட்டு அந்த படம் எப்படி அது ஒர்க் ஆச்சுன்னு கடைசி வரைக்குமே அவர் என் கூட பேசிக்கிட்டே இருப்பார். நாங்கள் ஒர்க் பண்ணமோ இல்லை, அதுக்கப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ணவே இல்லை. இருந்தாலுமே எதாக இருந்தாலும் கால் பண்ணுவார், நீங்கள் ஆஃபீஸ் வாங்கும்பார், நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். ஒரு காரியம் இருந்தால் தான் பேசணும் அப்படிலாம் கிடையாது, சும்மா பேசுவோம். அவர் பேசுவார், என்ன பண்ணுறீங்க, எதாவது பண்ண ஜவர் அப்படின்லாம் அப்படியே பேசுவாங்க, வாங்க ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் நான் அவரை கூப்பிடுவேன், மேரேஜ் கூப்பிட்டேன், வந்தார். இது மாதிரி ரொம்ப பிரதர் மதர் தான். ரொம்ப மிஸ் பண்ணேன் நான் அவரை. தனுஷ் அவர் பயங்கர ஷாக்கிங், அவர் இறந்துட்டான்னு சொன்னோன்னே. அவர்கிட்டையும் நிறையா கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட மெயினாக என்ன கற்றுக்கிட்டேன்னா, கதையை கெடுக்கக்கூடாது, காமெடி இருக்கணும், ஆனால் அந்த சீனுக்குள்ளே ஒர்க் பண்ணணும். அந்த சீனுக்குள்ளே தான் ஒர்க் பண்ணுவார். ஏதாவது டைலாக் பண்ணால் கூட அந்த சீனை தாண்டி இருக்கக்கூடாது. சீனை தாண்டி இருந்தால் அவரே ஒத்துக்க மாட்டார். அதுக்குள்ளேயே தான் இருக்கணும் பாரு. நம்ம எதாவது வேணான்னு சொன்னால் கூட ஓகே வேறு எதாவது சொல்லட்டுமா, அவர் நம்ம வேணாம்னு சொல்லிட்டு அடுத்த டைலாக் டக்குன்னு உடனே சொல்லிடுவார், டக்குன்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி அவருக்கு டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக வந்துகிட்டே இருக்கும். கிரேட் மேன், அவ்வளோதான் என்ன சொல்கிறது. சார், உங்கள் படங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் வெரி லைட் ஹார்ட்டட் அண்ட் ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமாஸ். ஸோ உங்களுக்கு எப்பயாச்சும் ஒரு வேறு ஜானரில் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு இது இருக்கா? யூ வாண்ட் டு ட்ரை? டெஃபினட்டாக அது பெரிய ஏக்கமே இருக்குது. நான் தான் சொன்னேனே, யாரையும் மோகினி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நம்ம நிறைய படங்கள் பார்த்து வந்திருக்கோம். எனக்கு ஃபாசில் சார் படங்கள் ரொம்ப பிடிக்கும், பாரதிராஜ் சார் படங்கள் பிடிக்கும், பாலச்சந்தர் சார் படங்கள் பிடிக்கும், பாலமேந்திரன் சார் படங்கள் பிடிக்கும், மகேந்திரன் சார் படங்கள் பிடிக்கும். இதுதான் இன்ஸ்பிரேஷன் நமக்கு. ஸோ வந்து நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு படம் தான் காரணம், பூவை போச்சிடுவான்னு ஒரு ஃபாசில் சாரோட படம். நமக்கு விவரம் தெரிஞ்சு தேட்டரில் பார்த்து இப்படி கூட படம் எடுக்க முடியுமா, 2 பொம்பளைங்களை வச்சு படம் எடுத்திருக்காரு அவர். ஒரு பாட்டி ஒரு பேத்தி, அவ்வளோ இமோஷ்னலாக. எந்த ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்த ஒரு ரிசம்பன்ஸ் அந்த படத்தில் வராது. அவ்வளோ இமோஷ்னலாக இருக்கும். அப்படி ஒரு மியூசிக்கு, அப்படி ஒரு கிளைமேக்ஸு. இது மாதிரி ஒரு படம் பார்த்ததே இல்லையே நம்ம அப்படின்றப்போ அது மேலே ஒரு லவ் வருது, ஃபிலிம் மேக்கிங் மேலே. ஸோ அதெல்லாம் தான் மெயின் ரீசன். ஸோ அந்த மாதிரி படங்கள் பார்த்து தான் வந்தோம். ஃபேமிலி ஃபிலிம் மட்டும்தான் பண்ணணும்னு வரல, ஃபேமிலி ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 10 படம் பண்ணால் அதில் 2-3 படங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேனே தவிர ஃபுல்லாக அப்படி ஃபேமிலி டைரக்டர் அப்படின்னு பேர் எடுக்க நான் நினச்சதில்லை. ஈவன் என்கிட்ட வந்து ஹாரர் கதைகள் இருக்குது. ஹாரர் கதை? ஆமாம், ஆக்ஷன் கதையும் இருக்குது, பியூர் லவ் ஸ்டோரி இருக்குது, 96 மாதிரி கதை வச்சுருக்கேன். 3ஆம் பிறை மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்குது. சூப்பர் சார். So we'll go to our next segment, rapid fire. Are you ready? Yes? Okay. One word to describe your journey. ஆக்சுவலாக நம்ம சிஎம் விஜய் சார் சொன்ன மாதிரி நதி மாதிரி தான், நதி போயிட்டே இருக்குன்னு சொன்னார்ல. என் லைஃப் அது மாதிரி தான் இருந்திருக்கு. நான் பெருசாக பிளான் பண்ணதில்லை. ஸோ எப்படி வருதோ அதை பெட்டராக அமைச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். The biggest lesson cinema taught you? கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. One thing every aspiring director should know? டேஸ்ட்டு தான் மெயின் நினைக்கிறேன். ஏன்னா பேசிக்கலாகவே நம்ம ஒரு டேஸ்ட் இருக்க பர்சனாக இருக்கணும். நம்ம எதை ரசிக்கிறோமோ அதுவும் ஆகும். நம்ம ரசிக்கவே தெரியாதுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்ல விஷயங்களை ரசிக்க கற்றுக்கணும் முதல்ல, அதுதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். Well said, sir. A film you wish you had directed? பாலமேந்திர சாரோட 3ஆம் பிறை. Wow. The toughest part of being a director? ஒரு பெரிய ஹீரோ கதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது தான். அப்படியா? ஓகே. A genre you still want to explore? பேய் படம். பேய் படம்? ஏன் சார் பேய் படம் பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலாக. ஆமாம், நான் என்னோட கேரக்டர், நான் படம் பண்ணுறேன், அதெல்லாமே தனி தான். ஓகே.
வீட்டுக்கு போயிட்டா நம்ம எல்லாரும் மாதிரி தான், பசங்க என்ன படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, காமெடி படம்னா காமெடி படம், பேய் படம்னா பேய் படம். எனக்கும் எல்லா படமே எல்லா ஜானரும் பார்ப்பேன் ஆக்சுவலாக. பேய் படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எனக்கும் கொஞ்சம் பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் லைட்டாக பயம். Your biggest strength as a filmmaker? Maybe music sense. Okay. If not a director, what would you be? Maybe teacher. Teacher. Your dream collaboration? ஆக்சுவலாக என்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவாங்க, ஐயோ சார் அந்த கதை எப்போ சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு ஃபீமேல் ஓரியன்ட், ஒரு பயங்கர எமோஷ்னலாக இருக்கும். ஒரு அம்மாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் இருக்க ஒரு கதை. ஸோ சாய் பல்லவிக்கு அது பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஸோ அது அந்த கதை கேட்ட எல்லாருமே வந்து பயங்கரமாக கேட்கும்போதே ஒரு மாதிரி கண்ணு கலங்கி அழுதுருவாங்க. அந்த மாதிரி ஒரு இமோஷனல் ஸ்டோரி பயங்கரமாக இருக்கும். எனக்கு ஆசை அது. ஒரு ஒரு ட்ராவல் இருக்கும், அம்மாவை தேடி போகிற ஒரு பொண்ணு, அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இமோஷனல் லைனு. அந்த படம் எனக்கு பண்ணணும். சாய் பல்லவி மாதிரி ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பெரிய ஹீரோயின் கூட பண்ணணும். சீக்கிரம் பண்ணுங்க சார். தேங்க்யூ. ஒன் அட்வைஸ் டு யுவர் யங் செல்ஃப்? முன்னாடிலாம் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரே ஒரு படத்தில் ஃபுல் இண்டஸ்ட்ரி தெரிஞ்சு போயிடும். இப்போ சேதுன்னு ஒரு படம் வந்துச்சுன்னா பாலா சாரை பற்றி ஃபுல் இண்டஸ்ட்ரிக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். ஒரு படம் போதும். இப்போல்லாம் 2-3 படங்கள் பண்ணாங்களே, யார் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யார் அது அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வரணும். ஒரு படம் வந்து ஃபுல் இண்டஸ்ட்ரியை பேச வச்சிரும். யார் இந்த டைரக்டர்? ஏன்னா சேது வந்தப்போ பாலான்னு எல்லாரும் பேசினாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பண்ணணும் எல்லாருமே. அது எனக்கு பயங்கர ஆசை. ஓகே சார், சூப்பர் சார், பயங்கரமாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. லெட்ஸ் கெட் பேக் டு அவர் கொஸ்டின்ஸ். ஓகே, எஸ். ஸோ வாட் இஸ் ஒன் மெசேஜ் யூ வுட் லைக் டு கிவ் சம்மன் ஹூ வாண்ட்ஸ் டு என்டர் சினிமா? சினிமா மட்டும் இல்லை, எது பண்ணாலுமே அதில் நமக்கு ஒரு லவ் இருக்கணும், ஒரு அப்சஷன் இருக்கணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டேஸ்ட்டு தான் முக்கியம். இப்போ நான்லாம் வந்து என்ன தான் சினிமா ராஜா சார் பாட்டு கேட்டிருந்தாலுமே நான் ஒரு ரசிகனாகவே இருந்திருக்கலாம். ஒய் ஷுட் ஐ அப்படின்றப்ப பார்த்தா நான் கவிதை எழுதுவேன். நிறையா அப்பயே ஸ்கூல் படிக்கும்போது நிறைய நாவல்ஸ் படிப்பேன், சிறுகதைகள் படிப்பேன், லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் 7th 8th படிக்கும்போது ஜெயகாந்தன் லிட்ரேச்சர்லாம் நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் தான் நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கும். சும்மா ஏதோ ஒன்று நம்ம பண்ணிடலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வராது. நீங்கள் ஒரு 2 லைன் வந்து ஒரு கவிதை எழுதி 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு திரும்ப கவிதை எழுதணும்னு தோணும், அடுத்து ஏதாவது எழுதணும்னு தோணும். ஸோ அதுதான் மெயின்னு நினைக்கிறேன் நான் ஆக்சுவலாக. சூப்பர் சார், பயங்கரமாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு அவர் ஷோ. இந்த எபிசோட் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ஃபிலிம்ஸ் சார். நிறைய படங்கள் பண்ணணும் நீங்கள். we want you to inspire the society. Thank you so much. Sure, தேங்க்யூ. எனக்கு வந்து ஆக்சுவலாக யூஸ்வலான இன்டர்வியூ மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்தது இன்ட்ராக்ஷன். ஸோ thank you so much. Thank you so much. So we have a lovely gift hamper from First Lake. So we have another gift hamper from Hakubet.